ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு கூப்பிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் பிஸியானதுனால கூப்பிட முடியல. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஸியாக இருப்பாங்க. காலையில் வந்து ஸ்கூல் பசங்களெல்லாம் அனுப்புறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட முடியாது. அதனால வந்து இங்கே வந்து துபாயில் வந்து ஆஃப்டர்நூன் தான் அப்படிங்கிறதுனால ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கும் எல்லாரும் வந்து திரும்பவும் வந்து பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அதனால இப்போ பிரஞ்சு கூப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் புதுசாக பிரஞ்சுன்னு ஒன்று கூப்பிட்றாங்களே. எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுறது மோஸ்ட்லி இப்போ லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க. ஸோ நானும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு 11 o'clock இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அதில் பிரஞ்சுக்கு நார்மலாக வந்து லைட்டாக கொடுப்பாங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டிப்பிக்கல் நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோமோ அதுதான் கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா அவங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம நம்ம சவுத்து சைடு உள்ள சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நம்ம சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம எப்பயும் ஒன்று செய்வோம். இல்லை இட்லி, பொங்கல், வடை, கேசரி, சாம்பார், சட்னி, பூரி, கிழங்கு இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க 11 o'clock ஷார்ப்பாக வந்துடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால கடகடன்னு முடிச்சுட்டேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக டேபிளில் வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து நின்றுட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டே வந்து ரெடியாக உட்காந்துட்டேன். எத்தனை பேர் இந்த ரவா கேசரிக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து மஞ்சப்பொடி போட்டு தாங்க செய்வேன். இந்த ஃபுட் கலர்லாம் செய்கிறது எங்களுக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுனால லைட்டாக அந்த ரவை வறுக்கும்போது இந்த மாதிரி மஞ்சப்பொடி போட்டுட்டு ரவை வறுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு சுத்தமாக தெரியாது. பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா எல்லோ கலர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ரவா கேசரி செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த ஜோடியாக இதில் வந்து மாவு பிசைறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே இதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்குன்னு மாவு பிசைஞ்சிடலாம். அதனால் பூரிக்கு வந்து இதில் தான் மாவு பிசைஞ்சிட்டு கடகடன்னு பூரி மாவு ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் மாவு பிசைவோம். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக தான் பிசைவோம். அந்த மாதிரி தான் இதுலேயும் நான் பிசைஞ்சேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு லைட்டாக போட்டு விடும்போது ரொம்ப நல்லா வந்துருச்சு. மாவு சூப்பராக வந்துருச்சு. நார்மலாக சமைக்கிறத விட நம்ம பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது ஒரு தனி எனர்ஜி வரும். அப்படிதானாங்க? அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும்போது எந்த டயர்டா இல்லை இந்த இது மாதிரி எதுவுமே தோண மாட்டேங்குங்க. கட கட கடை நம்ம செய்யணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டேன். 1 hour தாங்க ஆச்சு. எப்படிங்க இருக்கு? மஞ்சப்பொடி போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல வந்து நட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் வறுத்து தனியாக வச்சுட்டேன். நிறைய பாத்திரம் செய்கிறதில்ல. அதனால வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வறுத்து வச்சிருந்த அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் நெய் போட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ எடுத்துட்டு we should talk so it comes naturally. It's like before for weddings and all, when we go we get very conscious. Yeah. He'll come and then stare at you. typical South Indian food. Yeah, but very tasty. But I like I love South Indian Yes. food. Because I find it to be lighter Yeah. compared Yes, to North it Indian. is not Yes, very North spicy. Indian food is Yeah, lighter. Yeah, correct. lighter. Yeah, north side is heavy one, Heavy, especially heavy. Rajasthan food very heavy. Yours will have dal bati churma I was doing. and gatte ki sabzi. Gatte sabzi. I love gatte ki sabzi. We make not Rajasthan style. What is the name? The ball one. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறதும் சரி, அரட்டை அடிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாம் எங்கள் பில்டிங் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப Oh, thank you. Thank you. Thanks for Okay, coming. thank you. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்புனதுக்கப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணதெல்லாம் வந்து வீடியோ ஒரு லைட்டாக கூட எடுக்கலையே, ஒரு மெமரிஸ்க்காக அப்படின்ட்டு தோணுச்சு. அது எடுக்கலைன்னா ஒரு பெரிய குத்தம் மாதிரி ஆயிருமே. அதனால் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும்ல. அதனால ஒன்று கொஞ்சம் போல் மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதையும் பூரியாக பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பூரி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. காலையில்
அவங்க வந்தது என்னமோ 1 or 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். ஆனாலும் அவங்க வராங்க வராங்க அப்படிங்கிற ஒரு இதே வந்து கிட்டத்தட்ட நேத்துல இருந்தே வந்து அந்த மூடு வந்துருது. நாளைக்கு அவங்க வருவாங்க, நாளைக்கு வருவாங்க அப்படின்ட்டுன்னு. எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கிற அடிக்கடி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு வரும்போது ஒரு தனி சந்தோஷம் வந்துரும். அதனால ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நல்லா இன்னைக்கு ஜாலியா போச்சு. பொழுது வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணேன். வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு ரிட்டர்ன் gift குடுக்குறதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டும் அதாவது வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதுவும் வந்து ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அது ஒரு மாரி ஒரு ஃபீல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இத மாரி அன்ப வெளிப்படுத்துவாங்க. நார்மலா ஸ்நாக்ஸ் அந்த மாரி தான் சாப்பிட வாங்கிட்டு. ஆனா எங்க வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தவங்க வந்து மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த மாரி கேண்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லாருக்கும். கேண்டில் வந்து வாங்கிட்டு வரல. அவங்களே செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க தீபாவளிக்காக. லாஸ்ட் டைம் வந்து லட்டு இந்த மாரி ஸ்வீட்ஸ் அந்த மாரி ஷேப்ல, இந்த தடவ வந்து இந்த மாரி ஷேப்ல பண்ணி குடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே வீடு ஃபுல்லாவே அவ்ளோ ஸ்மெல்லு அதுவும் அவ்ளோ நல்லாருக்கும். அ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதும் சரி, அவங்க கூட சேர்ந்து ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது.